அமெரிக்கா உலகின் வல்லரசு, ஜனநாயகத்தை கட்டி காக்கும் நல்லரசு. பணத்தில், பலத்தில், வளத்தில், போர் களத்தில் உலகின் நம்பர் 1 நாடாக இருந்தாலும் அமெரிக்கா வேறு சில விஷயங்களில் உலகின் சில ஏழை நாடுகளை காட்டிலும் பின்தங்கியுள்ளது. வளமான அமெரிக்காவை வெளியில் இருந்து பார்த்து ஏக்க பெருமூச்சு விடும் பிற நாட்டவர்களுக்கு தெரியாது. அமெரிக்காவுக்கு உள்ளே போனால் மூச்சையை நிறுத்திவிடும் அபாயங்கள் பல இருப்பது. அமெரிக்காவுக்கு போன பிறகுதான் பலரும் எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாடு சொந்த நாடு போல வராது, வறுமையால் நொந்த நாடாக இருந்தாலும் சொந்த நாடு தரும் மன அமைதியையும் பாதுகாப்பு உணர்வையும் வந்த நாடு தரவில்லை என உணர்கிறார்கள். அவ்வாறு உணர வைக்கக்கூடிய அமெரிக்காவில் காணப்படும் 5 மோசமான விஷயங்களை பற்றி இப்போது பார்ப்போம். ஹோம்லெஸ்னஸ் அண்ட் வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன். ஹோம்லெஸ்னஸ் என்பது உலகம் முழுவதிலும் உள்ள ஒரு பிரச்சனையாகும். மேலும் இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் போன்ற வளர்ந்த நாடுகளிலும் கூட நீங்கள் வீடு இல்லாமல் பிளாட்ஃபார்ம்களில் வாழும் மக்களை காண முடியும். என்றாலும் மற்ற வளர்ந்த மேற்கத்திய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் அமெரிக்காவில் இது மிகவும் அதிகமாக உள்ளது. 2022ஆம் ஆண்டு நிலவரப்படி அமெரிக்க மக்கள் தொகையில் சுமார் 0.17% பேர் தெருக்களில் வாழ்கின்றனர். அதாவது 5,53,000க்கும் அதிகமானவர்கள் வீடு இல்லாமல் தெருக்களிலும் சாலையோரங்களிலும் வாழ்கின்றனர். கலிபோர்னியா, புளோரிடா, நியூயார்க், வாஷிங்டன், ஓரெகான் மற்றும் டெக்சாஸ் ஆகியவை வீடற்ற மக்கள் அதிகம் உள்ள மாநிலங்கள். அதே சமயத்தில் இந்த மாநிலங்கள் நாட்டின் சில பெரும் பணக்காரர்களையும் கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவில் வீடற்ற நிலை ஒரு தீவிர பிரச்சனையாக உள்ளது. இருப்பினும் அதிர்ஷ்டவசமாக தாராள மனம் படைத்த மக்களும் தொண்டு நிறுவனங்களும் இணைந்து வீடற்றவர்களுக்கு தற்காலிக அல்லது நிரந்தர வீடுகளை வழங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. இருப்பினும் இந்த இடத்தில் ஒரு கேள்வி எழுகிறது. அது அமெரிக்கா உலகின் பணக்கார நாடாக இருக்கும்போது ஏன் அங்கு பல மக்கள் வீடற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பது. இதற்கான பதில் அமெரிக்காவின் செல்வம் அனைத்து மக்களுக்கும் சரிசமானமாக பகிரப்படவில்லை என்பதாகும். அமெரிக்காவில் அபரிமிதமான செல்வந்தர்களாக இருக்கும் அமெரிக்கர்களின் எண்ணிக்கை குறைவு. அவர்களுள் முதல் 1% பேர் மொத்த தேசிய செல்வத்தில் 40% வைத்துள்ளனர். ஹெல்த் கேர் ப்ராப்ளம்ஸ். அமெரிக்கா பற்றிய படுமோசமான விஷயங்களுள் முக்கியமானதாக உள்ளது அந்நாட்டின் சுகாதார பாதுகாப்பு அமைப்பு. சில ஏழை மற்றும் வளர்ந்த நாடுகளிலேயே மக்களுக்கு இலவச மருத்துவம் உள்ளபோது பணக்கார நாடான அமெரிக்காவில் மருத்துவம் என்பது மிக மிக விலை உயர்ந்ததாக உள்ளது. அங்கு சாதாரண உடல் உபாதைகளுக்கு கூட மருத்துவமனை போனால் நோயாளியிடம் இருந்து ஆயிரக்கணக்கான டாலர்களை வசூலித்து விடுகின்றனர். உடல்நல பாதுகாப்புக்கு அதிகம் செலவு பிடிக்கக்கூடிய நாடுகளின் பட்டியலில் அமெரிக்கா நிரந்தரமாக முதலிடத்தை பிடித்துள்ளது. மேலும் இன்சூரன்ஸ், பில்லிங், மெடிக்கல் காஸ்ட் மற்றும் லாங் டேர்ம் கேர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் அரசாங்கம் சில சீரியஸான சீர்திருத்தங்களை கொண்டு வராமல் போனால் அந்நாட்டின் சுகாதார பாதுகாப்பு அமைப்பு இன்னும் கூட மோசமான நிலைக்கு போய்விடும் என வல்லுநர்கள் எச்சரிக்கிறார்கள். உடல்நிலை சரியில்லாமல் போனால் அதற்கான சிகிச்சை செலவுகள் செய்து தனது முழு வாழ்நாள் சேமிப்பையும் இழந்து ஒரு நபர் திவாலாக நிலை இருக்கக்கூடிய நாடாக அமெரிக்கா உள்ளது. இப்போதெல்லாம் அமெரிக்காவில் மெடிக்கல் பேங்க்ரப்சி என்ற வார்த்தை பொதுவானதாகிவிட்டது. அந்நாட்டில் 66.5% திவால் நிலைகள் மருத்துவ செலவுகளால் விளைகின்றன. இதனால் பல அமெரிக்கர்கள் தீவிர உடல் பாதிப்புகள் ஏற்பட்டாலும் கூட சிகிச்சைக்காக மருத்துவமனை போவதை தவிர்த்து விடுகின்றனர். அங்கு போய் இருக்கிறதையெல்லாம் இழந்துவிட்டு பண கஷ்டத்தால் போராடுவதை விட மருத்துவ சிகிச்சைகளை தவிர்த்துவிட்டு எஞ்சி இருக்கும் வாழ்நாட்களை மகிழ்ச்சியாக கழித்துவிட்டு போகலாம், குடும்பத்தினராவது மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என நினைக்கின்றனர். ஒரு சாதாரண எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு அமெரிக்காவில் ஆகும் செலவு 31,000 ரூபாய் முதல் 2,20,000 ரூபாய் வரை உள்ளது. ஆனால் இந்தியாவில் எம்ஆர்ஐ ஸ்கேன்களுக்கு அதிகபட்சமாக 6,000 முதல் 10,000 ரூபாய் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவுடன் ஒப்பிடும்போது இந்தியா ஒரு மருத்துவ சொர்க்கமாகும். ஃபயர் ஆர்ம்ஸ் ப்ராப்ளம்.
அமெரிக்காவில் துப்பாக்கிகள் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. நம்ம ஊரில் கத்தி யாருக்கு வேண்டுமானாலும் சுலபமாக கிடைத்து விடுவதை போல அமெரிக்காவில் துப்பாக்கி வாங்குவது சர்வசாதாரணம். அமெரிக்க அரசியலமைப்பின் 2வது திருத்தம் அமெரிக்கர்களுக்கு துப்பாக்கி வைத்துக் கொள்ளும் உரிமையை வழங்குகிறது. எனவே அமெரிக்கர்கள் ஸ்மார்ட் போனுக்கு அப்புறம் துப்பாக்கியை எப்போதும் உடன் வைத்திருக்கின்றனர். இதன் விளைவாக உலகில் வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு அதிகமான குழந்தைகள் அமெரிக்காவில் துப்பாக்கி சூட்டினால் இறந்து போகின்றனர் என்பது ஒரு வேதனையான உண்மை. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் சைல்ட் டெத்ஸ் இன் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் எனும் புள்ளி விவரத்தின்படி அந்நாட்டில் குழந்தைகள் இறப்புக்கு முக்கிய காரணங்களாக கார் விபத்துக்கு அடுத்து துப்பாக்கி 2வது இடத்தில் உள்ளது. கேன்சர் நோய் கூட 3வது இடம்தான் வகிக்கிறது. ஒட்டுமொத்தமாக துப்பாக்கிச்சூடு சம்பவங்களை பொறுத்தவரை ஈரான், ஆப்கானிஸ்தான், தாய்லாந்து, கென்யா மற்றும் பல நாடுகளை விட அமெரிக்காவே முதலிடத்தில் உள்ளது. சிறுவர்கள் கூட தங்களுக்கு இடையே ஏற்படும் சண்டைகளில் துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு உயிரிழப்பதும் அமெரிக்காவில் அதிகம். அமெரிக்காவில் 60% கொலைகள், 35% தற்கொலைகள் துப்பாக்கியால் தான் நடைபெறுகின்றன. எஞ்சி இருக்கும் 5%ல் 4% தற்செயலாக துப்பாக்கி வெடித்து இறப்புகள் ஏற்படுகின்றன. மீதமுள்ள 1% துப்பாக்கியால் இறப்பு ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகத்துக்கிடமானதாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. லார்ஜஸ்ட் பிரிசன் பாப்புலேஷன். உலகிலேயே அதிக எண்ணிக்கையில் சிறை கைதிகளை கொண்ட நாடு அமெரிக்கா என்பது பலருக்கும் தெரிந்திருக்கலாம். இதற்கு காரணம் பல அமெரிக்கர்கள் அந்நாட்டின் தண்டனை முறை எவ்வளவு மோசமானது என்பதை அறியாமலேயே குற்றம் செய்வதுதான். உலகில் உள்ள வேறு எந்த நாட்டையும் விட அமெரிக்கா அதிக மக்களை சிறைகளில் அடைத்து வைத்துள்ளது. அதாவது ஒவ்வொரு 1,00,000 குடிமக்களில் 724 பேர் சிறையில் உள்ளனர். பார்க்கும்போது இந்த எண்ணிக்கை சிறியது போல தோன்றலாம், ஆனால் அது அப்படியல்ல. ஏனெனில் மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட சீனாவிலேயே 1,00,000 குடிமக்களில் 118 பேர் மட்டுமே சிறையில் உள்ளனர். மாநிலங்களில் உள்ள கைதிகளின் மொத்த மக்கள் தொகையை கணக்கிடும்போது இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாகிறது. அதாவது நாடு முழுவதும் சுமார் 22 லட்சம் பேர் சிறைகளில் உள்ளனர். இது கைதிகளுக்கு இடையே நெரிசலையும் சிறைகளில் இடப்பற்றாக்குறையையும் உருவாக்குகிறது. மற்றொரு முக்கிய பிரச்சனை 21%த்திற்கும் அதிகமான கைதிகள் செய்த குற்றத்திற்கு தண்டனை பெறுவதில் அதிக காலதாமதத்தை எதிர்கொள்கின்றனர். இதனால் பலர் நீண்ட நாட்களுக்கு விசாரணை கைதிகளாகவே சிறையில் இருக்க வேண்டிய நிலை உள்ளது. ஒரு கைதிக்கு பெயில் வாங்குவதற்கான வசதி இல்லாமல் போனால் அவர் குற்றத்திற்கான தண்டனை கிடைக்கும் வரை சிறையிலேயே இருக்க வேண்டும். மற்ற நாடுகளில் குற்றம் நிரூபிக்கப்படாதவரை ஒருவர் நிரபராதியாக பார்க்கப்படுகிறார். ஆனால் அமெரிக்காவில் சுமார் 4,60,000த்திற்கும் அதிகமானோர் குற்றம் நிரூபிக்கப்படாமலேயே சிறையில் இருக்கின்றனர். ஜெண்டர் ஈக்வாலிட்டி ப்ராப்ளம்ஸ். அமெரிக்கா ஓர் வளர்ந்த நாடாக நவீனமானதாக இருந்தாலும் அங்கு இன்னமும் பல்வேறு இடங்களில் பாலின சமத்துவம் தொடர்பான சில கடுமையான சிக்கல்கள் உள்ளன. மேலும் பாலின சமத்துவமின்மையை குறைக்க அரசாங்கம் போதிய அக்கறை காட்டுவதில்லை என்ற குற்றச்சாட்டும் வைக்கப்படுகிறது. ஜெண்டர் பட்ஜெட்டிங் அண்ட் பப்ளிக் சர்வீசஸ், சக்தி வாய்ந்த பதவிகளில் சம பிரதிநிதித்துவம், பாலின ஊதிய இடைவெளிகள் மற்றும் பாலின அடிப்படையிலான வன்முறை உள்ளிட்ட பல விஷயங்களில் பாலின சமத்துவத்தில் சிக்கல்கள் இருக்கின்றன. 1923ஆம் ஆண்டிலிருந்து முழு ஒப்புதலுக்காக நாடு முழுவதும் பாலின சம உரிமைகள் திருத்தத்தை அமெரிக்கா கொண்டு வந்துள்ளது. ஆனால் தேவையான 38 மாநிலங்களில் அது இன்னமும் அங்கீகரிக்கப்படவில்லை. அமெரிக்கா சுதந்திரம் பெற்று 246 ஆண்டுகள் ஆகிவிட்ட பிறகும் இதுவரைக்கும் அந்நாடு ஒரு பெண்ணை கூட ஜனாதிபதியாக அமர்த்தவில்லை என்பதிலிருந்து அமெரிக்காவில் பாலின சமத்துவமின்மை இன்னும் உள்ளதை வெளிப்படுத்துகிறது. அதே சமயத்தில் கடந்த 2021 நவம்பர் 19 தற்போதைய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கோலனோஸ்கோபி எனும் அறுவை சிகிச்சைக்கு சென்றார். அப்போது ஜோ பைடனின் அதிகாரங்கள் துணை ஜனாதிபதியாக உள்ள கமலா ஹாரிஸுக்கு மாற்றப்பட்டது. இதன் மூலம் அவர் ஜனாதிபதிக்குண்டான அதிகாரங்களை பெற்ற அமெரிக்காவின் முதல் பெண் ஆனார்.